ஓஎம்ஆர்ல ஒரு ஆன் மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி உள்ளுக்கு இங்கே நடந்து போக வேணாம். ஸோ 24/7 எப்போ வேணா வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் வரலாம். ஸோ ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்கும். அகைன் மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி கிடைக்கும். மெயின் ரோட்டில் வந்து பஸ் கனெக்டிவிட்டி கிடைக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த மெயின் ரோட்டில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இப்படிலாம் பார்த்தா நம்ம வந்து வீடு வாங்குவோம். இப்படிலாம் பார்த்தா நம்ம வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுவோம். அதுலேயும் ஒரு சீனியர் சிட்டிசன் மெயின் ரோட்ல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சீனியர் சிட்டிசன் ப்ராடக்ட் தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம். சூப்பரான சீனியர் சிட்டிசன் லிவிங் கம்யூனிட்டி இங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் பில் பண்றா, எப்படி வரப்போகுது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கு, ஸோ யாருக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வீடியோ வாட்ச் பண்ணேன். வணக்கம் அண்ட் வாம் வெல்கம். இது சென்னை ஹோம் ஆஃபீஸ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எமரால்ட் பில்ட் பண்ணக்கூடிய செரின் ஸ்ப்ரிங் சீனியர் சிட்டிசன் தான் வந்துருக்கிறோம். இந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் மெயின் ரோட்ல வந்து டெவலப் பண்ணுறாங்க. 1.8 ஏக்கர் லேண்ட் ஏரியாவில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 237 அபார்ட்மெண்ட் இங்கே டெவலப் பண்ணுறாங்க. இந்த கம்யூனிட்டி எக்ஸ்க்ளூசிவ் சீனியர் சிட்டிசன் மட்டுமே. ஸோ சீனியர் பீப்புள் கேன் பர்ச்சேஸ் சிங்கிள் பெட்ரூம் அண்ட் 2 பெட்ரூம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். காம்பினேஷன்ஸ் இதுக்கு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பெட்ரூமும் 2 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில வேரியேஷன்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பேங்கான் மெயின் ரோட்ல இருக்கு. கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 500 மீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இந்த ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு க்ளோஸ் டு 16 ஃப்ளோர் வரப்போகுது. ஸோ ஒரு எக்ஸ்க்ளூசிவாக சீனியர் சிட்டிசன் மட்டும் இருக்க போகிற ஒரு கம்யூனிட்டி. அகைன் அதில் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் உள்ளே போனால் பார்த்துடலாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். மினியேச்சர் அவைலபிள், ஈவன் மாடல் ஹவுஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, சீனியர் சிட்டிசனுக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போகிறாங்க, வாட் இஸ் த பெஸ்ட் இன் கிளாஸ்ன்றது எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 140 கோடி மக்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏஜ் கிராஸ் பண்ணக்கூடியவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 35 to 40% இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்காகவே நான் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா வீடை ஃபுல்லாக வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். இதுலேருந்து ஒரு அவங்களுக்கு ஒரு விமர்சனம் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இது டிஃபால்ட்டாக எல்லா வீட்லையும் இருக்கிற விஷயம். ஸோ அப்போ அவங்க எல்லாருமே வந்து நினைக்க முடியும், எனக்கு என்னைக்காவது லீவ் கிடைக்குமா, எனக்கு என்னைக்காவது வந்து நான் லிஷராக இருந்துக்க முடியுமா. ஸோ டெய்லி ரொட்டீன் லைஃப் இப்படியே டைட்டாக போயிட்டே இருக்குது, எனக்கு லீவே கிடையாது. இதை தவிர்க்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு வேளை இல்லை 2 வேளை ஹோட்டல் போய் சாப்பிடுவாங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப டைட்டாக வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஈவன் மேல் ஆல்சோ ஜாபுக்கு போயிட்டே இருக்கிறாங்க, கண்டினியூவாக ஒர்க் பண்ணிருக்காங்க. 20 வருஷம் 25 வருஷம் கண்டினியூவாக ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் மேபி நீங்கள் 50 வயசு தாண்டிட்டீங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இங்கே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆசைப்பட்றீங்களா, இங்கே வாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு சொல்லும்பொழுது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரிட்டையர்ட் ஆகிட்டா பென்ஷன் வரும், வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் ஸ்டில் நீங்கள் ஏதாவது ஒருக்கு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸ்டில் வீட்டில் நீங்கள் சும்மா உட்கார முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்க வேணும். ஸோ சும்மா உட்காந்துருந்ததுன்னா மேபி வீட்டில் பிள்ளைங்களே கேட்பாங்க, இல்லை மருமக யார் வேணால் கொஸ்டின் பண்ணுவாங்க, ஏன் சும்மா இருக்கீங்க, ஏதாவது பண்ணலாமே, ஏதாவது டைம் பாஸ் பண்ணலாமே, இங்கே ஏதாவது சும்மா ஒரு ஒர்க்கை பண்ணலாமே, ஸோ இந்த கெயின் ஏற்படுத்தி கொடுக்கலாமே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் தவிர்த்து நீங்கள் என்ஜாய்ஃபுல்லாக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வாழணும்னா அதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் லிவிங் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஎம்ஆரில் அவைலபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆகிடுச்சாலே நீங்கள் இங்கே வந்து குடி வந்துடலாம். ஸோ இங்கே இருக்க வீடுகளை வாங்கி வரலாம். ஸோ இங்கே இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே டிசைன் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்னு சொல்லும்போது அப்பார்ட்மெண்ட் சொல்லும்போது நமக்கு வந்து காமனான ஒரு அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியருக்காகவே பார்த்து எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து கேர் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் எமரால்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் லிவிங் செரின் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் ரோட்டில். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் இன்னும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பு. ஸோ பர்சன் வருவானா வீல் சேரில் கூட வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இதில் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ். ஸோ இதில் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் 20 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கம்யூனிட்டி கொலம்பியா பசிபிக். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை இங்கே வரப்போட சீனியர்ஸ் வந்து டேக் கேர் பண்ண போகிறாங்க. இவங்க தான் ஃபெசிலிட்டிஸை வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் குடி வந்துட்டிங்கன்னா நீங்கள் வீடு கூட்ட வேணாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க வேணாம், முக்கியமாக
ஸோ இது எல்லாமே வேற யாராவது செஞ்சால் கூட நம்ம இதுக்கெல்லாம் நம்ம ஆள் வச்சுப்போம் இல்லையா. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு நம்ம ஆள் வைக்க மாட்டோம், நம்மளே தான் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்தால் சமைக்க கூட வேணாம், ஏன்னா உங்களுக்கு காமன் கிச்சன் இருக்குது, காமன் டைனிங் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய மேபி நான் காலம்பூரா சம்பாரிச்சேங்க, காலம்பூரா நான் வந்து பார்த்திங்கன்னா மணி ஜென்ரேட் பண்ணிட்டே இருந்தேன், ஸோ அதெல்லாம் வச்சு நான் என்ஜாய் பண்ணணும், அதெல்லாம் வச்சு நான் வாழணும் அப்படின்னு நினைப்பீங்கன்னா இது அதுக்கான பிளேஸு. ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். டிவிஎஸ் எமரால்ட் செரின் ஸ்ப்ரிங் கம்யூனிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்குது. ஸோ இந்த ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சீனியர் லிவிங் கம்யூனிட்டி நம்ம சொல்கிறோம். இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 370 feet ஸோ உள்ளே போனால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டி உள்ளே போக முடியும். நான் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன், டஸ்ட் பொல்யூஷன், இந்த மாதிரி எந்த விஷயமும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ரீசன் வந்து ஸோ 370 feet நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ உள்ளே போயாச்சுன்னா நமக்கு வந்து 2 பிளாக்ங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 237 அப்பார்ட்மெண்ட் சொன்னோம். இது பி பிளாக் ஃபஸ்ட்டில் இருக்கிறது, செகண்டில் இருக்கிறது ஏ பிளாக்கு. ஸோ இந்த பி பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50-50 மாதிரி தான் உங்களுக்கு ஷேராக இருக்குது. காம்பினேஷன் ஆஃப் single bedroom, single toilet, single bedroom, 2 toilet, and then 2 bedroom, 2 toilet. இந்த காம்பினேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேனுஃபேக்சர் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டில்ட் ப்ளஸ் 16 floors. ஸோ இதில் வந்து இன்னொரு பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீனியர் கம்யூனிட்டின்னு சொல்லும் பொழுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கார் பார்க்கிங்லாம் நம்ம ஓப்பன் கார் பார்க் வந்துடும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே அமெனிட்டிஸை லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து நமக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு காமன் டைனிங் ஏரியா வந்துடும். ஸோ காமன் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா ஆல்மோஸ்ட் ஒரு 110 seat இருக்க மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள காமன் கிச்சன் அண்ட் காமன் டைனிங் ஏரியா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 people மேபி சீட்டிங் கெப்பாசிட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஹால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் வச்சு சினிமா பார்த்துக்க முடியும், இல்லை வந்து யூ கேன் ரன் மெனி ஈவெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் இல்லை ஏதாவது பார்ட்டின்னா இங்கே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மேபி வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், 2 பெட்டோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் கேம்ஸு, ஸோ வாட் எவர் இண்டோர் கேம்ஸ் நம்ம கொடுக்கணுமோ அத்தனை இண்டோர் கேம்ஸும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2 டவருக்கும் காமனாக இருக்க போகுது. ஸோ இந்த 2 டவர்லேருந்தும் மேபி வந்து பார்த்திங்கன்னா பர்சன்ஸ் வந்து மேலேருந்து லிஃப்ட் வழியாக இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடலாம். ஸோ உள்ளுக்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போய் இந்த அம்யூனிட்டிஸ், காமன் டைனிங், ஸோ இது எல்லாத்தையும் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் ஸ்பேஸு, ஒரு சிட்டிங் ஏரியா உங்களுக்குள்ள லேண்ட்ஸ்கேப் பண்ணிவிட்டு ஸோ ஒரு சீட்டிங் வாக்கிங் ஏரியா மாதிரி நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பில்ட் பண்ணி தந்துடுறாங்க. ஸோ வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்கன்னு சொன்னால், இது வந்து பார்த்திங்கன்னா இது பிளாக் வைஸு, பில்டிங் வைஸு இவ்வளவு தாங்க. ஸோ இது வந்து நமக்கு கன்செப்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஹவுஸ் அவைலபிள். அது இல்லாமல் சீனியர் சிட்டிசனுக்காக என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே வந்து ப்ராடக்ட் கேலரி இருக்குது, அதுலேயும் போய் பார்த்துடலாம். ஸோ முன்னாடி வந்து மாடல் ஹவுஸ் பார்த்துருவாங்க. டிவிஎஸ் செரின் ஸ்ப்ரிங்கோடைய மாடல் ஹவுஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்கணும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசப்படி, ஸோ இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து ஸ்லோப்பிங்கோடு ஆரம்பிக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர் போக முடியும். ஸோ இதில் வந்து எந்த விதமான பேரிகார்டுமே கிடையாது. ஸோ அது முக்கியமாக அதே மாதிரி நம்மளுடைய காரிடர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ரெயில் வந்துடுங்க. ஸோ காரிடர் ஃபுல்லாகவே 2 பக்கமும் 6 அடி காரிடர் வரும். அந்த காரிடர் பூராவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடனில் ஹேண்ட் ரெயில் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு சீனியர் சிட்டிசனுக்காக செய்கிறாங்க. ஸோ இது வந்து வீல் சேர் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டோரு வாசக்கால் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்தாச்சுன்னா ஸோ உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைலுங்க. மேபி அவங்க தவறி விழாத மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைல் வந்து அப்படி லே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்பெஷலைஸ்டாக சீனியர் சிட்டிசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காமிக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஹவுஸ்ன்ற நம்ம போட்டிருக்கோம். ஸோ நமக்கு பிளைன் வால் வித் ஃபிட் அவுட்டோடு தான் நமக்கு இந்த வீடு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு பெட்ரூம் காமிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து 2 bedroom 2 toilet மாடல் ஹவுஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட் போட்டு வுட் ஒர்க் பார்ட்டி காமிச்சிருக்காங்க. ஸோ விண்டோஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அட்டாச்சு டாய்லெட் கிடையாது, டாய்லெட் இல்லாத பெட்ரூமு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கிச்சன் வந்து ஓப்பன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. சீனியர் லிவிங் கம்யூனிட்டியில் நம்ம இருந்தாலும் சமைக்கணும்னு சொன்னால் நம்ம சமைச்சிக்கலாம், இல்லை காமன் கிச்சனில் வேணும்னா காமன் டைனிங்கில் வேணுனாலும் நம்ம அங்கே வந்து வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து எதாவது சூடு பண்ண வேணா கூட நீங்கள் வந்து ஒரு அவன் வச்சு ஜஸ்ட் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கூட
கூட இருக்குது. ஆனால் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. ஆனாலும் இவங்க கொடுக்குறாங்க. அகைன் கொடுக்குறாங்க சென்ஸ் இதெல்லாம் வராதுங்க. இந்த எதுவுமே இதில் வராது. ப்ளைனாக கிச்சன் மட்டும் தான் உங்களுக்கு வரும். அகைன் பால்கனியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீல் சேர் அக்சஸோடு தான் இந்த பால்கனியோட இது இருக்கும். ஸோ இங்கேருந்து வீல் சேர் மூவ் ஆகி போக முடியும். ஸோ அப்போ வீல் சேர் இருக்கவங்கள வீடு வைக்கிறீங்களா கேட்டுறாதீங்க. அப்படி இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ஆகுது, ஏதோ சர்க்கம்டன்ஸ் வீல் சேர் யூஸ் பண்ணுற சூழல் வந்தால் கூட நீங்களே ஓட்டிகிட்டு போயிட முடியும். அந்த மாதிரி தான் எல்லா இடத்தையும் வந்து இவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் இவங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாவில் டைனிங் டேபிள் இருக்குது. நம்ம வந்து பெருசாக தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், இல்லைனாலும் பட் ஏரியாஸ் அவைலபிள். ஸோ அகைன் 2 பெட்ரூம் எவ்வளோ சைஸ் வரும் அப்படின்னா இட் இஸ் 1100+ இந்த 2 பெட்ரூமு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவிங் ஸ்பேஸோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் சொல்லும்போது கம்மியாக கொடுக்கணும் சொல்லி ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கணும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் தானே அப்படின்னு சொல்லி சின்னது பண்ணுறோம் வீட்டை. ஸோ ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு 600 ஸ்கொயர் ஃபீட் கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஈவன் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் வீடுகள் நிறைய இருக்குது. ஆனால் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீனியர் சிட்டிசன் சொல்லும் பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்திருப்பார். அப்போ அவரை கொண்டு வந்து ஒரு சின்ன இடத்துல சுருக்கி வைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் எல்லாமே கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே வந்துடுது. அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்மளுடைய காமன் டாய்லெட்டு. ஸோ இந்த காமன் டாய்லெட் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணலை. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் இருக்குது, நான் காமிக்கிறேன், அதை பாருங்கள். ஸோ இங்கே இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே, டோர் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீல் சேர் வர மாதிரி இருக்கக்கூடிய இடங்களாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உள்ளே வருவீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் வாட் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து அப்படி இங்கே வருவீங்கன்னு சொன்னால் டாய்லெட்டுமே வந்து நல்ல வைடன் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2-2.5 ஃபீட் தான் கொடுப்போம். பட் இதில் 3 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வைடனாக இருக்குது. ஹோல்ட் பண்ணி ஏஞ்சிக்க முடியும். இந்த டாய்லெட் வந்து ஒரு நார்மல் டாய்லெட் மாதிரி இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் சைஸ் த பெட்ரூம் சைஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இதில் இருக்குங்க. டிவிஎஸ் எமரால்ட் செரின் ஸ்ப்ரிங் ப்ராடக்ட் கேலரிக்குள்ளே வந்துருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு குவாலிட்டி ஃப்ரேம் ஒர்க் போர்டுன்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. சிங்கப்பூர் டிசைன்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்கக்கூடிய குவாலிட்டி மெஷரில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராடக்ட் எல்லாமே டெலிவரி பண்ணுறோம். ஸோ அதுக்குண்டான கான்செப்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே 1 by 1 பாருங்கள். ஸோ திஸ் இஸ் 1 total quality management of approach. 128 ப்ராடக்ட் செக் ஏரியா வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே செக் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. சிங்கப்பூர் பேஸ்ட் குவாலிட்டி அசஸ்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டீட்டெயில் சொல்லி போட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்றது இங்கே கொடுத்துருக்குறாங்க. டிசைன் டீட்டெயிலிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசிங் ப்ராசஸ் அண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நம்பர் 3 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ISO 9001 2015 சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட் டெலிவரி இருக்கும். அகைன் ஒர்க்மேன்ஷிப் எக்ஸலன்ஸ் ப்ராசஸ் அண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டர்ன் மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் குவாலிட்டி ஸ்டேஜ் கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டெப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 128 ப்ராடக்ட் செக். ஸோ இதன் வழியாக நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்காக யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் நமக்கு வால்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாலுடைய அந்த ஏர்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கிச்சனில் வரக்கூடிய ஜிங்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஜிங்க்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 இன்ச்சஸில் மேலே வரும். ஒருத்தர் வீல் சேரில் இருப்பாருன்னு சொன்னால் வீல் சேர்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டவுன் சைஸ் பண்ணி இந்த டாப் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு 24/7 ஆம்புலன்ஸ் சர்வீஸு ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் வந்து உண்டு. கேம்பஸ்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளினிக் செட்டப் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பென்சரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப் இருக்கும். அண்ட் தென் ATMs இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இது சொன்னது தான், நீங்கள் லிஃப்ட் அக்சஸ் பண்ணாலும் சரி தான், காரிடர் அக்சஸ் பண்ணாலும் சரி தான், நீங்கள் வந்து காமனான எனி அம்யூனிட்டிஸ் எங்கே நீங்கள் போவீங்கனாலும் உங்களுடைய வீல் சேர் போகிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோப்பு ப்ளஸ் ஆன்டிஸ்கிட் டைல் போட்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கட் எட்ஜ் இருக்காது உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் லெவல் சேஞ்சஸ் இருக்காது, நோ லெவல் சேஞ்சஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே லெவல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் சீனியருக்காக இந்த ஸ்பெசிஃபைடாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ADA கைட்லைன்ஸ் வழி தான் இந்த ப்ராஜெக்ட் முழுக்க பில்ட் பண்ணுறாங்க அண்ட் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. வாட் இஸ் ADA அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் டிசபிலிட்டி ஆக்ட்
அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்காக செப்பரேட்டாக ஆக்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ப்ராடக்ட் பண்ணும்பொழுது தெர் இஸ் மெனி கைட்லைன்ஸ், ஹியூஜ் கைட்லைன்ஸ் டு ஃபாலோ. ஸோ அந்த கைட்லைன்ஸ் இன்னும் நமக்கு இந்தியாவில் வரல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டர், ஒவ்வொரு மேபி லைக் செரின் மாதிரி ஒரு கம்பெனி எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் ஆனால் கைட்லைன்ஸ் எதுவும் வரல. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவில் வி ஃபாலோ திஸ் ஏடிஏ கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். வாட் இஸ் ஏடிஏ கைட்லைன்றது இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் ஸ்க்ரீன் பண்ண சொல்கிறேன், பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கான்செப்டை. ஸோ இது வந்து மெமோரி நீச்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நம்ம வந்து நம்பர் போட்டு வைப்போம். இது டோர் நம்பர் போட்டு வைப்போம். இது வந்து 10ஆம் நம்பர் வீடு, 5ஆம் நம்பர் வீடு, 4ஆம் நம்பர் வீடு, டோர் நம்பர் போட்டு வைப்போம். ஸோ மேபி ஏஜ் ஆனவங்க ஏஜ் ஆக ஆக சம்டைம்ஸ் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வீடு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஒரு மெமரி, அவங்க பையனோட ஃபோட்டோவோ இல்லை பொண்ணோட ஃபோட்டோவோ இல்லை அப்பா அம்மா ஃபோட்டோவோ இல்லை சாமி படமோ சாமி சிலையோ ஏதோ ஒன்று அங்கே வச்சுக்க முடியும். அப்போ அதை வச்சு அவங்க வீட்டை அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இதுவுமே இங்கே ஸ்பெஷலைஸ்டாக பண்ணி கொடுக்குறோங்க. நான் ஒரு சீனியர் லிவிங் வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கூட வேணும், நான் கூட பார்த்தேன் இந்த வீடியோவை, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வரலாம், வாங்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு 2 இயர்ஸில் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு செரின் கம்யூனிட்டியோட லிங்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதனால் அவங்க they are well known, well established last 20 years. ஸோ நிறையா சீனியர் லிவிங் கம்யூனிட்டிக்கு அவங்க சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் பெஞ்ச் மார்க்காகவே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நமக்கு சர்வீஸ் கிடைக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக சூப்பரான சர்வீஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் ஸோ எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போட்டிருக்கோம் பாருங்களேன். இந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களை வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி சைட்டுக்கு கொண்டு வந்து காமிச்சிட்டு திருப்பி வீட்டில் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor, signing off from Sunny Homes.